ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ரீசெண்டா ராம்நாத் கோவிந்த் கமிட்டி வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் எடுத்து வந்திருப்பாங்க. அதை தான் பார்க்க போறோம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோக்சபா எலெக்ஷன்ஸ் நடத்தும் போதே இந்தியா ஃபுல்லா உள்ள ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்லயும் எலெக்ஷன் கண்டக்ட் பண்றதா ஒரே டைம்ல இந்தியா ஃபுல்லா லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸோட எலெக்ஷன் கண்டக்ட் பண்றதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பாலிசி மக்களவை தேர்தல் நடக்கும் போதே மாநிலங்களவை தேர்தலும் நடத்திடணும் அப்படின்றத. சோ ராம்நாத் கோவிந்த் கமிட்டி வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பாலிசியை ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க, எடுத்து வரலாம்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதுக்கு பார்லிமெண்டரி அப்ரூவல் மட்டும் போதும், மாநிலங்களவையோட ஒப்புதல் தேவையில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நடத்தலானும் அண்ட் 100 days கழிச்சு பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி போர்டோட எலெக்ஷன் நடத்தலானும் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தொங்கு சட்டசபை அண்ட் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்னால ஆட்சி கவிழ்க்கப்படுது அப்படின்னா ஸோ அப்போ வந்து இடைத்தேர்தல் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல வந்து நடத்தலாம். அது வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷன் வரைக்கும் தான் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டோம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்கமெண்டேஷன் எடுத்து வந்திருக்காங்க. இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எடுத்துட்டு வரலாமா, இது டெமோக்ரஸிக்கு கரெக்டா இருக்குமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.